வணக்கம் மூவிஸ் அண்ட் டெலிவரி. இப்போ நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிருவோம். ஒரு ஊர்ல பாண்டே, கட்டானின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஊருக்கு டூரிஸ்டா வந்த வெள்ளைக்காரனுக்கு அந்த ஊரோட பாரம்பரியத்தை சொல்றேன்ட்டு கதைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல உள்ள ஆண்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா விருப்பப்படுற பொண்ணை கடத்திட்டு வந்து அவங்களுக்கு ஆசை காட்டியோ இல்ல அவங்கள மிரட்டியோ ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை இந்த ஊர் மக்கள் ஒரு பாரம்பரியமா பாக்குறாங்க. இதை சாக்கா வச்சு ஒரு நிறுவனம் இந்த பொண்ணுங்கள் எல்லாம் கடத்திட்டு வர்ற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் இந்த 2 பசங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்ச கையோடையே முகூர்த்த நாளுன்றதுனால அடுத்த பொண்ணை கடத்த சொல்லி ப்ராஜெக்ட் வருது. இந்த பொண்ணோட பேர் தான் ரூஹி. இவங்களும் அந்த பொண்ணை கடத்துறதுக்காக பிளான் போடுறாங்க. கரெக்டா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அப்பா கூட வெளியே வரும்போது கட்டானியா அவங்க அப்பா கூட பேச்சு கொடுத்து டைவர்ட் பண்ணி அந்த பொண்ணை கடத்திடலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா பல்ப் ஆயிரும். கடைசியில பலவந்தப்படுத்தி அந்த பொண்ணை வண்டிக்குள்ள ஏத்திடுறாங்க. மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க. இப்ப இவங்க பாஸுக்கு ஃபோன் பண்றாங்க பொண்ணை கடத்தியாச்சுட்டு. ஆனா பாஸ் மாப்பிள்ளை வீட்டுல ஒரு இலை விழுந்துட்டு அதனால காரியம் முடிகிற வரைக்கும் பொண்ணை நம்மளோட குடோன்ல கொண்டு போய் பத்திரமா வைங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு விருப்பமே இருக்காது அதுல. ஆனா பாஸுக்கு பயந்து அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடம் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால நெட்வொர்க் டவரும் இருக்காது, எந்த வசதியும் இருக்காது. அங்க கொண்டு போய் மயக்கமா இருக்கிற பொண்ணை உட்கார வச்சிடறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்காக இவங்க 2 பேரும் ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. பாண்டிய ஆம்லெட் எடுத்துட்டு அந்த பொண்ணை பார்க்க உள்ள போறான். ஆனா உள்ள அந்த பொண்ணு இருந்திருக்கவே மாட்டா. எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பான். பூட்டின ரூம்குள்ள இருந்து இவ எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு ஏன்ட்டே கண்ணாமூச்சி விளையாடுறியான்ட்டு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு ஏதோ பள்ளி கணங்கா செவுத்துல தலைகீழா நடந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே கையில உள்ள ஆம்லெட்டை தூக்கி போட்டுட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வரான். இவன் ஃப்ரெண்டு கட்டானி கிட்ட உள்ள பார்த்ததை சொன்னா அவன் நம்ப மாட்டுக்கான். உடனே அவனை கூட்டிட்டு வந்து இங்க காட்ட வரான். இப்ப பார்த்தா அந்த பொண்ணு இவன் கீழே போட்டு போனாலும் ஆம்லெட், அந்த ஆம்லெட்டை மண்ணை தட்டி ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே கட்டானி பாவண்டா அந்த பொண்ணு, ஒன்னால அந்த பொண்ணு கீழே கிடந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுறான்னு சொல்றான். இவனுக்கு இவன் பார்த்ததை நம்பவே முடியல. இப்ப நடக்கிறதையும் நம்ப முடியல. பயத்தோடய கதவு பக்கத்துல இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு சத்தம், யாராவது இருக்கீங்களா, எனக்கு பசிக்குதுன்னு கேட்கிறா. இந்த நேரம் தான் நம்ம ஆளு அந்த கதவு ஓட்ட வழியா உள்ள இருக்கிற அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறான். கடத்திட்டு வரும்போது முகத்தை பார்த்தானோ இல்லையோ தெரியல. ஆனா இந்த ஓட்ட வழியா அந்த பொண்ணு முகத்தை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் ரைட் தொடங்கிருது. அந்த பொண்ணோட அழகை பார்த்து உருகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பசிக்குதுன்னு கேட்ட உடனே வேகமா 2 தட்டு ஃபுல்லா ஆம்லெட்டை வரிசையா அடுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூச்சமே படாம மொத்த ஆம்லெட்டையும் வேக வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவனும் திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா மொத்த முட்டையும் காலி பண்ணியிருக்கான். கட்டானி காண்டாயிருவான். இந்த பக்கம் இந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் பொண்ணை காணுன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதனாலதான் எனக்கு சந்தேகம், என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டாங்கட்டு வந்து நிக்கிறாரு. கூடவே இன்னொரு போட்டோவும் எடுக்கிறாரு. என் பொண்ணு சில நேரம் இந்த மாதிரி தான் இருப்பான்ட்டு. போலீஸ் பார்த்தவனு ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது எப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே ஒரு பிளாஷ்பேக் போறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் சந்தோஷமா பொண்ணு மனமேரிக்கு வரான்னு பார்த்துட்டு இருக்க போது எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணை பார்த்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. என்னன்னு பார்த்தா பொண்ணு சூனியக்காரி கணங்கா அவளோட காலு பின்னோக்கி நடந்து வந்துட்டு இருக்கா. போலீஸுக்கு நம்புறதா இல்லையான்னு தெரியல. ஆனா கேஸை எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில பாண்டே கேமராவை தூக்கிட்டு நேரம் போலன்னு போட்டோ எடுத்துட்டு அலைகிறான். உள்ள அந்த பொண்ணு இருக்காளான்னு பாக்குறான். பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி இருந்து தலை சீவிட்டு இருக்கா. இவனும் வெளியே இருந்து அந்த பொண்ணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் கையில இருக்கிற கேமரால போட்டோவும் எடுத்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணோட முகம் மாறிடுது. நைட்டு பார்த்த மீதி இவனுக்கு ஷாக் ஆயிருது. அலறி எடுத்துட்டு அங்கிருந்து நேரம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வரான். ஆனா ஃப்ரெண்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். கடைசியில நேரம் முதலாளியை பார்க்க போயிடுறாங்க. அங்க போய் அந்த பொண்ணு சூனியக்காரி, அவளுக்கு ஏதோ ஆயிட்டு அப்படி இப்படின்றான். முதலாளி கடத்தி வச்ச பொண்ணை தனியா விட்டுட்டு எவனாதுங்க வருவானான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் காட்டுன்னு காட்டுறாரு. அதோட விடாம ஒரு பிடி ஒண்ணு பிடிக்கிறாரு. 2 பேரும் கலங்கிடுறாங்க. அமைதியா இங்க வந்துடுறாங்க. இங்க வந்த உடனே அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு அங்க போனா அவ ரூம்ல இருக்க மாட்டா. அடைச்சு வச்ச ரூமுக்கு மேல ஒரு ஓட்டை. இப்ப இவ எங்க போனான்னு இவங்க தேடி ஆகணும். பக்கத்துல ஒரு ஃபேக்டரியும் தோட்டமும் இருக்கு. ஒருத்தன் ஃபேக்டரிக்கும் ஒருத்தர் தோட்டத்துக்கும் போறான். கரெக்டா அந்த ஃபேக்டரி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மீறி அது ஒரு பொம்மை ஃபேக்டரியா இருக்கு. பாண்டே தான் ஃபேக்டரியை பாக்குறதுக்காக வரான். அங்க இருக்கிற பொம்மைகள் எல்லாம் பார்த்து பயப்படாத மாரி காமிச்சு திடீர்னு பயந்து அலறி அடிச்சுட்டு உருண்டு கீழே விழுவான். நிமிந்து பார்த்தா இந்த பொண்ணு முன்னாடி படுத்து கிடக்கா. 2 பேருக்கும் ஷாக்குன்றதை விட ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்டானி உள்ள வரான். உள்ள வந்தோடனே என்ன விட்டுட்டு நீங்க 2 பேரும் விளையாடுறீங்களான்னு சொல்லிட்டு அவனை சேர்ந்துக்கிறேன்ட்டுங்க உள்ள வந்து ஐக்கியமாகறான். இப்போ இந்த பொண்ணு எனக்கு டாய்லெட் போகணும்னு சொன்ன உடனே கட்டானியை துணைக்கு அனுப்பி இவளை டாய்லெட் போறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டு போறான். அவளும் போறான்ட்டு அப்படியே உள்ள போய் தொலைஞ்சு போயிடுறா. இவனும் அந்த பொண்ணை காணோன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. திடீர்னு அவளோட உருவம் மாறிடுது. ஆரம்பத்துல பைரவி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தவன் அந்த பொண்ணு முகத்துல லைட் அடிச்ச உடனே அவ திரும்பி பாத்துடுறா. அவ முகத்தை இப்ப பார்த்த உடனே இவன் பயப்படுவான்னு பார்த்தா திடீர்னு அந்த சூனியக்காரிய பார்த்து பார்த்தவுடன் காதல் வந்துருது. கொஞ்சம் கூட பயப்படாம நேருக்கு நேரா பாத்துக்கிட்டே இருக்கான். இதுல வெக்க வேற படுறான். இந்த நேரத்துலதான் பாண்டே ஒரு சங்கிலி எடுத்துட்டு வந்து இவள மரத்துல ஜெயமாக்காலின்னு சொல்லி கெட்டுறான். நான் சொன்னல நீ நம்பல, இந்த பாரு இப்ப என்ன பாருன்றான். கட்டானி எதுக்கும் பயப்படுற மீதி இல்ல. ஏன்னா அவனுக்கு லவ் வந்துருச்சு. இப்ப ரூகி உடம்புல இருக்க சூனியக்காரி போயிடுறா. ரூகி மயங்கிடுறா. பாண்டே பரிதாபப்பட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு இங்க வீட்டுக்குள்ள வந்துடுறான். காலையில ரூகி கண்ணு முழிச்ச உடனே அவளை சுத்தி ஆடு மாடி கோழி எல்லாமே இருக்கு. கட்டானியும் பக்கத்துல இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, இது உன்னோட லஞ்சு டிஃபனு டின்னரு இதுதான் இங்க இருக்குன்றான். சடனா ரூகி ஒன்னு சொல்லிடுவா, நான் வெஜிடேரியன்ட்டு. உடனே கட்டானி இது உனக்கு இல்லமா, உனக்குள்ள இருக்குல்ல இன்னொன்னு. அதுக்கு அந்த பொண்ணு பெருசா ஷாக் ஆகுற மீதி இல்ல.
இவனும் அதோட விடாம மண்டவோட தூக்கிட்டு வந்து பேய் ஓட்டுறேன்ட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். கட்டானியை பார்த்து பயந்து நேரா பாண்டே கிட்ட வருவான். பாண்டே ஒரு பீடாக்காரனை கூட்டு வந்திருக்கான். இந்த பீடாக்காரரு கொடுக்குற பீடாவை ஆவி பூந்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த பீடாவை துப்பும் போது அந்த ஆவியும் வெளியே வந்துருமா. அதுக்காக கூட்டு வந்திருக்கான். கட்டானிக்கு புரிய வைக்கிறதுக்காக வெளியே கூட்டு போயிடுறான். உள்ள பீடாவை மடச்சி பொண்ணோட வாயில வச்சிடறான். அங்க கட்டானி கிட்ட எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருப்பான். இங்க இவ பீடாவை துப்பிடுறா. துப்புன உடனே இவனும் ஆவி உள்ள வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். பாண்டே கட்டானி கிட்ட பேய் ஓட்ட தான் கூட்டு வந்தேன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா சூனியக்காரி இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, அதை தடுக்கிறதுக்காக நேரா உள்ள வரான். இங்க வந்தா ஆவி உள்ள இருக்கான்னு குளிக்க பார்த்துட்டு இருக்க பீடாக்காரருக்கு சரியான சாக்கு. திடீர்னு ரூகி உடம்புக்குள்ள சூனியக்காரி வந்துடுறா. அதோட விடாம அவ எழும்பின உடனே அவளோட காலு சடன பின்னாடி திரும்பிடுது. அல்ல தலைவருக்கு 3 பேரும் பயந்து அடிச்சுட்டு வெளியே ஓடானுவ காட்டுக்குள்ள. சூனியக்காரியை பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்கும் போதுதான் அந்த பீடாக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவ சூனியக்காரிலேயே முடியப்பாரி சூனியக்காரி வகையராவை சேர்ந்தவளாம். இந்த சூனியக்காரிங்கெல்லாம் கல்யாணம் ஆகாததுனால கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க உடம்புல பூந்து பாருங்களாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை தூக்கிட்டு போயிருவாங்களாம். இதுதான் இவங்களோட கதையா. ரூகி உடம்புல இருக்க சூனியக்காரியும் பின்னாடி தொடர்ந்தே வந்துட்டு இருக்கா. தப்பிச்சு போலான்ட்டு கார் கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பாண்டே கேட்கிறான். பீடாக்காரர் உடனே ஒண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த பேய் அந்த பொண்ணு விட்டு போயிரும், ஆனா கல்யாணம் ஆன புருஷன் கொண்டுட்டு போயிரும்னு சொல்லிடுறான். வர்ற அவசரத்துல இவன் கார் சாவியை வர விட்டுடுறான். பீடாக்காரர் நடந்தே ஓடிடுறாரு. கார் சாவியை தேடி இவனுக்கு 2 பேரும் இந்த சைடு வராங்க. கட்டானி கொஞ்சம் கூட அசர்ற மீது இல்ல. ஏன்னா எதிர்க்க வந்து அவனோட காதலி வந்து நிற்கிறாள். அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லவே முடியாது அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். பாண்டே சாவியை தேடுறான்னு ஒன்னு சூனியக்காரி சாவியை தூக்கி நீட்டுறா. கட்டானி அந்த சாவியை வாங்குறதுக்காக நேரா பக்கத்துல போறான். சாவியை கொடுத்துடுறா. ஆனா அங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுறா. கட்டானிக்கு ஒரே சந்தோஷம். இப்ப ரூகி நடந்து போய்கிட்டு இருக்காளா, அந்த பொண்ணு மட்டும் திரும்பி பார்த்தானா அவன் என்ன லவ் பண்றான்னு அர்த்தம்ட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க திரும்பி பாப்பாளான்ட்டு. அவன் நடந்து போய்கிட்டே இருப்பா. கடைசியில பார்த்தா அவ திரும்ப மாட்டா. அவ தலை மட்டும் திரும்பி இவனை பாத்துரும். பின்னாடி இருக்கிறவன் சாக்காவறான், முன்னாடி இருக்கிறவன் சந்தோஷப்படுறான். ரூகி அந்த இடத்த விட்டு போன உடனே பாண்டே வந்து கட்டானியை பார்த்து அவ நான் விரும்புற பொண்ணு, நீ அவளை விரும்பக்கூடாதுன்னு சொல்றான். பதிலுக்கு இவன் அந்த சூனியக்காரியை நான் தான் விரும்புறேன், நீ இங்க இருந்து பயந்து ஓடதான்னு நினைச்ச, இப்ப மட்டும் எப்படி அவளை விரும்புறேன்றான். உடனே இவன் அந்த காதல் தான் என்ன தடுத்துச்சு, அதனாலதான் நான் அவளை விட்டு போக கூடாதுன்னு முடிவு பண்ணி திரும்பி வந்தேன்றான். கடைசியில 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. கட்டானி நீ எனக்காக சின்ன வயசுல இருந்து என்னெல்லாமோ பண்ணிருக்க, அந்த மாரி இந்த பொண்ணையும் எனக்காக விட்டு கொடுத்துருன்றான். பதிலுக்கு இவன் நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நீ விட்டு கொடுன்றான். இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை சண்டையில வந்துருது. இந்த சண்டை எப்படி இருக்குன்னா காத்துலயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. போற போக்குல பார்த்தா ரூகி மயங்கி விழுந்து கிடக்கா. அவளை பார்த்தோன்னே நேரம் அங்க போய் கட்டானி எழுப்புறான். எழுப்பும்போது சூனியக்காரி இல்ல அந்த பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஓ ஆளுதான்றான். அடுத்து இவன் வந்து எழுப்புறான். அவ கண்ணு முழிச்சோன்னா ஒரு மரத்தை மூட்டுல சாச்சி வைக்கிறாங்க. பாண்டேக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா பாசு. பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே கேஸ் பிரச்சனை ஆயிடுச்சான். அதனால அந்த பொண்ணை விட்டுருங்க, கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவோன்றாரு. பதிலுக்கு பாண்டே இங்க முக்கோண காதல் போய்கிட்டு இருக்கு, அதுல யார் ஜெயிக்கிறான்னு வேற பார்க்கணும், கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டா உங்க முன்னாடி வந்து நிப்பேன்றான். உடனே பாசு அவர்கிட்ட இருக்க 2 ஆட்களை இங்க அனுப்பி வச்சிடுறாரு. பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. நம்ம 3 பேருமே இந்த இடத்த விட்டு போனோம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு போறேன்னுவான். போறதுக்கு முன்னாடி ரூகியை பாக்குறதுக்காக போவான். ஃப்ளவர் இல்லைன்றதுனால காலிஃப்ளவரை கொண்டு போய் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அந்த பொண்ணு எங்க வீட்டுல எங்க அப்பாவை தவிர வேற யாருமே நான் வீட்டுல இருக்கிறத விரும்ப மாட்டாங்க, எனக்கு இங்க இருக்கிறது ஒரு விதத்துல நல்லாதான் இருக்குன்னு சொல்றா. இவனும் அந்த பொண்ணு கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். பேச பேச சூனியக்காரி வந்துடுறா. பார்த்த உடனே இவன் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடிடுறான். இவன் பயத்துல வெளியே ஓடுறத பார்த்த உடனே கட்டானி நம்மால் வந்துட்டான்ட்டு அவன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்கு பேய் இருக்குன்னு பயமே இல்லாம அந்த பேய்கிட்ட உன்னோட பேர் என்னன்னு கேட்கறான். அந்த பேய்க்கு இவனை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பதில் சொல்லுது. அதோட பேர் வந்து அப்சாவான். அந்த பக்கம் வெளியே போன பாண்டே காரை வித்துட்டு ஒரு பைக்கை வாங்குறான். அதுக்கப்புறம் இந்த மீதி பேய் ஓட்டுற ஒவ்வொரு கும்பலையா போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு கும்பலை இவன் பார்க்கும்போது ஒரு பாட்டி இவனோட நடவடிக்கையை பார்த்து இவங்கிட்ட வந்து நீ எனக்கு ஃபோன் வாங்கி தந்தானா உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. ஃபோனை வாங்கி கொடுத்துட்றான். பாட்டியும் அந்த சூனியக்காரியை பத்தி சில விஷயங்கள்லாம் இவனுக்கு சொல்றாங்க. இந்த சூனியக்காரிங்கெல்லாம் கரெக்டா 1 வருஷத்துக்கு அந்த பொண்ணோட உடம்புல இருக்குமா. இந்த சூனியக்காரிங்கெல்லாம் அந்த பொண்ணோட உடம்புல கரெக்டா 1 வருஷத்துக்கு அடுத்த பௌர்ணமி வர்ற வரைக்கும் அந்த பொண்ணு உடம்புல தான் இருப்பாங்களாம். அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டானா அந்த பொண்ணை விட்டு போயிருவாங்களாம். கல்யாணம் பண்ணலன்னா அந்த பொண்ணு அழிச்சிருமா. ஒருவேளை கல்யாணம் நடந்தா சூனியக்காரி போகும்போது புருஷனையே தூக்கிட்டு போயிருவாளாம். இதெல்லாம் சொல்றாங்க. பாண்டேக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கல, நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு பாட்டிகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். அப்ப பாட்டி ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையன் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தானா அந்த பையன் சூனியக்காரியா 2வதா கல்யாணம் பண்றான். சூனியக்காரி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளே விட்டுட்டு போயிருவாளாம். இதை வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த பாட்டி சொல்லுவாங்க. பார்த்தா இந்த பாட்டியும் அந்த சூனியக்காரியால பாதிக்கப்பட்டவங்க தான் இருந்திருக்காங்க. பாட்டி கல்யாணம் பண்ண உடனே பாட்டியோட ஹஸ்பண்டை தூக்கிட்டு போயிருக்கா சூனியக்காரி. பாட்டி மட்டும் உயிரோட இருந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவன் இதுக்கு சொல்யூஷன் தேடுறேன்னு சொல்லிட்டு அப்ப நான் கல்யாணம் பண்றேன், அவ்வளவு ஈஸியா சூனியக்காரியெல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு சொன்ன உடனே நான் ஏன் மனுஷியை கல்யாணம் பண்ண போறேன், நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். பாட்டிக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா தெரிஞ்ச உடனே சிம்மாட்டிப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போனேன்னா அங்க நாய்களுக்கான கடவுள் இருக்காங்க, அங்க வச்சு உனக்கும் நாய்க்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு பாட்டி திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. இப்ப நைட் இவங்க வந்து இவங்க 3 பேரும் ஒன்னா பைக்ல கிளம்பி சிம்மாட்டிப்பூருக்கு போறாங்க. அங்க ஒரு லாட்ஜ்ல நைட்டு தங்குறாங்க. காலையில முழிச்ச உடனே இவன் வெளியே வரான்.
அந்த ஊர் ஃபுல்லாவுமே பேய் பிடிச்சவங்களும் அவங்க உடம்புல இருந்து பேய் ஓட்டுறவங்களா தான் இருக்கிறாங்க. கரெக்டா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த பாட்டி எதிர்பார்க்கான். உள்ள இருந்து கரெக்டா அந்த டூரிஸ்ட்காரன் வந்துடுறான். அவனை வந்த உடனே என்னோட கல்யாணத்தை நீ தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன்ட்ட ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லி விட்டுறான். கல்யாணத்துக்கு தேவையான பொருளை இவன் வச்சிருக்கான்றத கட்டாணி பாக்குறான். இந்த பக்கம் நாயை உட்கார வச்சு பாண்டே நாயை கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கான். ஐயர் மந்திரத்தை சொல்றாரு. 2 பேரும் அக்னியை சுத்தி வந்து நெத்தியில குங்குமத்தை வச்சு கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிடுறாங்க. எங்க நம்ம சூனியக்காரி நம்மளை விட்டு போயிடுவான்ட்டு நேரா ரூகி கிட்ட வந்து நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அவளுக்கு இப்பதான் தெரியுது அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு. யார் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா, என் விருப்பம் இல்லாம யாரால என்ன கல்யாணம் பண்ண முடியும்னு அவ கேட்கறா. இவன் உடனே பாண்டே அவனை கல்யாணம் பண்ணதான் இங்க கூட்டு வந்தேன்றான். பதிலுக்கு இவ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றா. ஆனா இவனுக்கு அவனோட சூனியக்காரி வேணும்ன்றதுக்காக கட்டாயப்படுத்தி அவளை பிடிச்சி இழுக்கிறான். அவ இவனை பார்த்து பயந்து அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறா. ஓடுறேன்ட்டு அந்த ஊரெல்லாம் தாண்டி அந்த ஊர் கோயிலுக்குள்ள இந்த அம்மா வந்துடுறாங்க. இந்த பக்கம் கல்யாணம் முடிஞ்சிட்டு பொண்ணு கூட்டிட்டு இந்த ஐயா போட்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கரைக்கு அந்த பக்கம் ஊர்க்காரங்க எல்லாரும் இவனை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடியாபாரி சூனியக்காரியா எதுக்கா எங்க ஊருக்கு கூட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே பேய் ஓட்டுறதை தான் தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த ஊர் காளி முன்னாடி முடியை காணிக்க கொடுத்து அந்த பேயை விரட்டிட்டு இருக்காங்களாம். இந்த நேரத்துல ரூகி கட்டானியை பார்த்து பயந்து கோயிலுக்குள்ள வரா. இவ பார்த்த உடனே பின்னாடியே போய் உனக்கு பேய் பிடிச்சிருக்கு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சாமி முன்னாடி முடியை காணிக்க பண்ண போறான். சடனா அந்த நேரத்துல சூனியக்காரி வந்துடுறா. ஊர் மக்கள் எல்லாரும் முடியப்பாரி வந்துட்டான்னு சொல்லிட்டு பயத்துல அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. இங்க பிளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. இவன் இப்பவுமே போய் நான் ரூகியை காப்பாற்றணும்னு பேசிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா பாஸ் கரெக்டா சிம்மாடிப்பட்டி ஊருக்கு வந்திருக்காரு. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார குடும்பம் எல்லாருமே உன்னோட தொழில நீ உண்மையா இல்ல, நீ 100% கல்யாணம்னு சொன்ன, ஆனா எங்களை ஏமாத்திட்ட, இப்பவுமே அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவனை மிரட்ட பொண்ணை தூக்குறதுக்காக இவன் கரெக்டா இங்க வரான். இங்க வந்து பார்த்தா ரூகியை அந்த கோயில் மாடியில நின்று கீழே உள்ற மீது ஒரு போஸ்ல நிக்கிறாங்க. கரெக்டா அங்க பௌர்ணமி நிலவு வர்ற மீது இருக்கு. 1 வருஷம் ஆயும் நீ இன்னும் கல்யாணம் பண்ணல, உனக்கு ஏன் மேல பயம் இல்லையான்னு கேட்கறா. சட்டுன்னு சூனியக்காரி போயிடுற. ரூகி வந்துடுறா. இப்போ ரூகி இந்த 1 வருஷமா நீ என்ன சித்திரவதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க, உன்னால என் வாழ்க்கையே நரகமாயிருச்சுன்றா. நீ என்ன கொல்லாதது மட்டும் தான் பாக்கி, மத்தபடி எல்லா சித்திரவதையும் என்ன பண்ணிட்டேன்றா. பதிலுக்கு சூனியக்காரி திரும்பி வந்து உன்னை பத்தின எல்லா ரகசியங்களும் எனக்கு தெரியும், நான் உன் உடம்புக்குள்ள இருக்கேன், இனி வேற வழியே இல்லை, நான் உன்னை விட்டு போனோன்னா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்ன்றா. இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து பாஸ் கேட்டுட்டு இருக்கான். இப்ப பாஸ் நேரா முடியப்பாரிக்கிட்ட வந்து உனக்கு தேவை கல்யாணம் பண்ணணும், எனக்கு தேவை என் கான்ட்ராக்ட் 100% சுத்தமா இருக்கணும், வா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு அவளை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறான். இங்க இந்த டூரிஸ்ட் பாண்டே கிட்ட ரூகியா அவன் பாஸ் கொண்டுட்டு போனதை வீடியோல காமிச்சிடுறான். இந்த பக்கம் இந்த முட்டாப்பைய கட்டாணி இன்னும் அடங்க மாட்டுக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட காதலியை துரத்துறதுக்காக நீ ரூகி இங்க கூட்டிட்டு வந்திருப்ப. பாண்டே அவனுக்கு புரிய வைக்க பாக்குறான். ரூகி என்னோட காதலிடான்றான். ரூகி ஒரு பொண்ணுடா, அவ ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், 2 பேர் லவ் பண்ண முடியாதுன்றான். பதிலுக்கு நீ வேணா எல்லாத்தையும் பாத்துக்கோ, எனக்கு மனசை மட்டும் கொடுத்துருன்ட்டு ரொம்ப நல்லவங்க பேசுறான். பாண்டைக்கு பொறுக்க முடியல. சடனா இருந்தா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, மனசுக்குள்ள எப்படினாலும் சாவதா போறேன்னு நினைச்சுக்கிட்டு இவன் தலையில குல்லா வச்சிடறான். இந்த பக்கம் பார்த்தா சூனியக்காரிக்கு கல்யாண அலங்காரம் பண்ணி பாஸ் அவளோட உடம்புலாம் வெளியே தெரியாத மீதி ஊர் கூடி எல்லாரும் முன்னாடியும் மணமேடையில வந்து உட்கார வைக்காரு. பக்கத்துல மாப்பிள்ளைக்கு உற்சாகமோ தாங்க முடியல. கரெக்டா பொண்ணு மாப்பிள்ளைய மணவெறியை சுத்தி வரும்போது கட்டாணி முன்னாடி வந்துடுறான். இப்போ நம்ம அப்சா, அதாவது நம்ம சூனியக்காரியோட பேர் தான் அப்சா, சூனியக்காரியோ நம்மளோட கட்டாணியோ நேருக்கு நேரா காதல்ல பேச போறாங்க. கட்டாணி அவனோட காதல் டைலாக் அடிச்சு விடுறான். சூனியக்காரி கொஞ்சம் கொஞ்சமா இவன் காதல் வலையில விழுற மீது நவுண்டு வரா. கோவத்துல பாஸ் என் திட்டத்தை கெடுக்க பக்கியானோடனே பாஸை புரட்டி தூக்கி வீசிடுறா. அங்க உள்ள ஊர்க்காரங்கள்ல இருந்து கல்யாண மாப்பிள்ள முதற்கொண்டு எல்லாரும் இவளோட உருவத்தை பார்த்த உடனே பயந்து அலறி அடிச்சு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப கட்டாணி மாப்பிளையா வந்து மணமடியை சுத்த வரான். இந்த நேரத்துல கரெக்டா அந்த பாட்டி உள்ள என்ட்ரி கொடுக்காங்க. இவன் கல்யாணம் பண்ண அந்த நாயோட பாட்டி நேரா உள்ள வந்து ஒருத்தர் இந்த நாயை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூனியக்காரியை கல்யாணம் பண்ணா தப்பிச்சிடலாம்னு நினைச்சான். இப்ப ஏமாத்தி ஒன்னு கல்யாணத்துல கோத்து விடுறான்ட்டு கட்டாணியை பத்து பாட்டி சொல்லுது. கட்டாணி ஒரு கிறுக்கு பைய, சுத்தி நடக்கிறது என்னன்னு புரிஞ்சுக்காமையே அவன் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வளரிட்டு இருப்பான். முடியப்பாரிக்கு கோவம் வந்துருது. பௌர்ணமி நிலவு வேற வந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம். உடனே கட்டாணியை தூக்கி வீசிடுறா. பாண்டையை பிடிச்சி இழுத்து நீ வந்து நில்லு, நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம்னு சொல்லிடுறா. பாட்டி முந்தானையில முடிச்சு போட்டுறாங்க. அடியும் இவன் எடுத்து வச்சிடறான். ஆனா அவளால எடுத்து வைக்க முடியல. என்னன்னு பார்த்தா சூனியக்காரிக்குள்ள இருக்கிற ரூகி அடுத்த அடி எடுத்து வைக்க விட மாட்டுக்கா. இப்போ சடனா கஷ்டப்பட்டு சூனியக்காரி அனுப்பிட்டு ரூகி வரா. இவளை பார்த்த உடனே பாண்டே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் இருந்து போயிடுவான்னு வந்து சொல்றான். இப்பதான் ரூகி ஒண்ணு சொல்றா, கடைசி வரைக்கும் நான் யாரையாவது சார்ந்துதான் இருக்கணுமா, சுயமா நான் யோசிக்க கூடாதான்னு கேட்டுடுறா. உடனே அந்த முடிச்சு அவுத்து விட்டுட்டு அவ கையில சுத்த ஆரம்பிக்கா. திருப்பியும் சூனியக்காரி வந்துடுறா. நீ ஏதோ தப்பு பண்றேன்னு சொல்லி விளவுறா. திருப்பியும் நம்ம ரூகி வந்துடுறா. நான் எதுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணணும், நான் எனக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ரூகி அவ உடம்புல இருக்க அந்த சூனியக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அக்னியை சுத்தி வந்து சத்திய பிரமாணங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. நான் அப்சாவை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன்ட்டு குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சிடுறா. ப்ராப்ளம் எல்லாம் அந்த இடத்துல சால்வ் ஆயிருது. இப்ப பார்த்தா பைக் எடுத்துட்டு ரூகி தனியா போயிட்டு இருக்கா. வழக்கம் போல இவனுக்கு 2 பேரும் வந்து நின்னுக்கிட்டு அவ திரும்பி பாப்பாளா, அப்பந்தான் காதல்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ திரும்பி பாப்பான்னு பார்த்தா அவ அவளோட பைக் கண்ணாடியை பாக்குறா. அதுல பார்த்தா அந்த சூனியக்காரி அவ உடம்புல இருக்கிற மீதி காட்டுவாங்க. ஏன்னா அவளோட கண்ணு வந்து வேற கலர்ல இருக்கும்.
சிரிச்சுக்கிட்டே அவ அந்த இடத்த விட்டு கடந்து போயிருவா. பின்னாடியே போலீஸ் வருது. பார்த்தா ரூகியோட அப்பா, என் பொண்ணை இவங்க 2 பேரும் தான் கடத்துனாங்கன்னு வந்து சொல்றாங்க. அவனுங்க 2 பேரும் உங்க பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காப்பான்றாங்க. அப்பா சடனே அந்த இடத்துல ஸ்மைலிங் ஃபேஸ்க்கு வந்துடுறாரு. கிளைமேக்ஸ்ன்றதுனால ஒரு குட் எண்டிங் கொடுத்துடுறாங்க அந்த இடத்துலயே. இப்படிதான் இந்த கதையை முடிக்கிறாங்க.